ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபியாஸ் டைனிங். இன்னைக்கு காக்ரபித்தா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒடிஷாவோட ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சே ரொம்பவே ஈஸியாக பண்ணலாம். மறக்காமல் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி சூடானதும் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அரை கப் ரவை சேர்த்துக்கோங்க. ரவையை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணியெல்லாம் ரவையில் நல்லா அப்சார்ப் ஆனதும் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் சூடு நல்லா ஆறுனதும் இந்த மாதிரி கையில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு ரவை மேலே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப நிறைய அப்ளை பண்ணிட வேணாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அப்ளை பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போது பேன் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. பாதாம் கொஞ்சம், முந்திரி கொஞ்சம், ஒரு 5 to 6 பாதாம், 5 to 6 முந்திரி அளவுக்கு இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா நெய்யில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு கப் துருவின தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். அது கூட சர்க்கரை 1/4 கப் அளவு சேர்த்துருக்கேன். சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் பொடி 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட காஞ்ச வெள்ளை திராட்சை கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம 10 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரவையை இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை நான் நல்லா பொடியாக அரைச்சி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்து ரவையோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணும்போது கையில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உதிரி உதிரியாக இல்லாமல் நல்லா வரும். ஸோ இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. பேன் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த ரவை மாவை இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக உருட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக உருட்டி நான் எடுத்துட்டேன். இதில் ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நடுவில் ஒரு குழி மாதிரி வச்சுட்டு நம்ம அந்த வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தேங்காய், நட்ஸு, சர்க்கரை எல்லாம் போட்டு அது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அல்லது 1.5 ஸ்பூன் அளவுக்கு இதுக்குள்ளே இந்த மாதிரி வச்சு இதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுறணும். நான் எப்படி பண்ணுறனோ இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். நம்ம உள்ளே வச்சிருக்கிற இந்த தேங்காய் வெளியில் வராத அளவுக்கு நம்ம ஃபுல்லாக வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. சைடில் விரிசல் ரொம்ப இல்லாமல் இது மாதிரி நான் எல்லா உருண்டையும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இதை எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ ஒவ்வொரு பீசஸாக எடுத்து நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி கரண்டி வச்சு திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வேகணும். அது வரைக்கும் இப்படி 2 சைடும் திருப்பி வேக வச்சுக்கோங்க. இது ஒரு கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும். இது நீங்கள் டிஷ்யூவில் வச்சுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஒரு டேஸ்டியான கிறிஸ்பியான காக்ரபித்தா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம சேர்த்துருக்கிற நட்ஸு, தேங்காய், சர்க்கரை எல்லாமே ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும். வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.